ஹே ஹலோ கைஸ், நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ஐ கேன் see the success in Mangavala சீசன் 1 எபிசோட் 7 நம்ம இன்டர்வியூல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் வாங்க, அப்புறம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ நம்ம உங்க டைமை வேஸ்ட் பண்ணாம டேரக்டா எபிசோட் கொள்ள போலாம். எபிசோட் ஓப்பனிங்ல நம்ம ஹீரோ போன எபிசோட் கடைசியில நம்ம குழந்தைக்கே அல்வா கொடுத்துருப்போம் தெரியுமா, அதுக்கப்புறம் தான் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோவும். எனக்கு என்னடா இன்னைக்கு நல்ல ஒரு ஃபார்ச்சுனே இருந்தாலுமே கூட அந்த பொண்ணு ஒரு பெரிய ஃபேமிலி சேர்ந்தவ. அப்படி இருக்க போற அவளுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஒரு கால் தூசுறேன். அதோட சிஸ்டம் கூட அப்டேட் ஆயிடுச்சு. அதால என்னென்ன மாற போறேன்னு தெரியல. டிஃப்ரெண்ட் என்னன்னு அதை நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு தெரியும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. சரி, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு போறேன். இப்போ என்கிட்ட எபிலிட்டியா இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரென்த் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா என்கிட்ட இல்லாத ஒரே விஷயம் பவர்ஃபுல்லான பீப்புள் கிட்ட இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்கிட்ட இல்லை. இப்ப ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பணத்தை அதிகமாக சம்பாதிக்கணுமோ அதே அளவுக்கு நம்மளோட நெட்ஒர்க்கே அதிகமாகிட்டே போகணும். இது உங்க புரியும்போது சொன்னா நம்ம ஹீரோ என்னன்னா நம்ம அதிகம் பணம் சம்பாதிச்சவங்க கூட நம்மளுக்கு ஒரு பெரிய ஆள் இன்ஃப்ளூயன்ஸர் மட்டும் அரசியல் மட்டும் நம்மளுக்கு பெரிய ஆள் தெரிஞ்சாதான் நம்மளுக்கு வருங்கள்ல அது ஹெல்ப் அமையும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க பேசிட்டு போவோம். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இங்க இருக்க ஒரே கொஸ்டின் என்னன்னா, எப்படி என்னோட நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கார்ஸா இருக்க போறேன். அங்க ஒருத்தர் நீங்க என்ன பைஹோ நான் கொங்கட அனுப்பிவிட்டாங்க சொல்லப்போ நம்ம ஹீரோவும் என்ன கொங்க அவன் என்ன அடிச்சுட்டு வர சொன்னாலா, அப்படி இருக்க போற இங்க அடிக்கிறதுக்கு ஆளுங்கலாம் ஒளி வச்சிருக்கீங்களா, அதான் சொல்லுங்க, எனக்கு அவங்க அப்புறம் பயமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல, இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லுவாங்கன்னா, கொங்க நீங்க பண்ண இருக்க மன்னிப்பு கேட்க விடாம உங்களை செலிபிரிட்டி கேதரிங்க்கு கூப்பிட்டுருக்காங்க. ஏன்னா மன்னிப்பு கேட்க செலிபிரிட்டி கேதரிங் என்ன இது, கொங்கன்னு இவ்வளவு ஈஸியான பர்சன் இல்லையே. அப்படி இருக்க போற செலிபிரிட்டி கேதரிங் நான் பெரிய பெரிய இன்ஃபுளுன்ஸ் ஆன பவர்ஃபுல்லான ரிச்சான பீப்புள் நான் பார்க்க முடியும். அப்படி இருக்க போற இதான் எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி போய் என்ன நெட்ஒர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ண சில நம்ம ஹீரோ சீனை வரேன்னு சொல்லி சொல்றேன். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா, நீ வந்துட்டியா, நான் எதிர்பார்க்கவில்லை நீ வருவேன்னு. ஓ, நீங்க என்ன கூப்பிடுவீங்கன்னு நானும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள வர போறேன். சரி, என் பின்னாடியே வா, நான் சில பேர்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போறேன் அப்படி சொல்லி அவங்க கூடிய போய் 3 பேர்ட்ட காமிச்சு அவங்க எப்படி சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் இவங்களா இங்க ரொம்ப ஃபேமஸான ஆளாச்சு, எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. ஏன்னா நான் இப்படி ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்றதுனால. ஹே பைவோ, நீ இப்ப என்ன பண்றேன்னு நான் பாக்குறேன்டான்னு சொல்லி அவங்க நம்ம ஹீரோ பார்க்க போறேன். நம்ம ஹீரோவும் நான் கொங்கரை மூஞ்ச பாட்டேன் சொல்லிடுவேன். நிச்சயமா கொங்க வந்தேன்னு ஃபூல் ஆகிறதுக்கு இங்க இப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். நிச்சயமா இல்ல நர்வஸ் ஆவேன், அதனால அவன் அசிங்கப்படுத்தலாம் பாக்குறான். நம்ம எந்த லெவலுக்கு நர்வஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த லெவலுக்கு நம்ம நர்வஸ் ஆகிட்டேன்னா போவோம். இதை நான் எப்படி பாட்டணுமே, இல்லாட்டி எனக்கு இது பெரிய பிரச்சனையா வரும். நான் வேணா எப்படி பண்ணலாம்ல, என்னடா அவங்க பெரிய ஃபேமஸான ஆளாவே இருந்தாலுமே கூட அவங்களும் சாப்பிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் டாய்லெட்டு போவாங்க. அது நான் ஓச்சலை போறோம், என்ன நர்வஸ்லாம் அப்படியே காணாம போயின்னு சொல்ல ஹீரோ நல்லபடி சிரிச்சுக்கிட்டே ஹலோ என் போய் பை உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சொல்லி நம்ம ஹீரோவும் அவங்க கூட பேச ஆரம்பிக்கிறேன். அதை பட்டு அவங்களும் எப்படிதான் சொல்லி சாக்காவ கொஞ்ச நேரம் கழிச்சு காமிச்சா அவங்களும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ அவங்க கூட அப்படி பேசுவேன்னு. ஓ, செலிபிரிட்டிக்கும் ஒரு ஆர்டினரியான பர்சனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல போறேன். ஓ, டிஃப்ரெண்டா, அதை நீ கொஞ்ச நேரத்திலே பார்த்துருவோம் சொல்லி அவங்களும் சொல்றாங்க நம்ம ஹீரோ கிட்ட. அங்க ஒரு முட்டையை இன்னைக்கு செலிபிரிட்டி கேரிங்காக நாங்கள் சேரிட்டி ஆப்ஷன் நடத்த போறோம் அப்படி சொல்ல நம்ம ஹீரோ சேரிட்டி ஆப்ஷன் சொல்ல போறேன். ஏய் உனக்கு அப்படி சொல்லிட்டேன், வேணா எனக்கு நல்ல தெரியும் சேரிட்டி ஆப்ஷன் ஏன்னா அவ்வளோ பெரிய கூமுட்டெல்லாம் இல்லை. நான் இன்னைக்கான ஆப்ஷன்ல விற்கிறதுக்காக ஒரு பொருட்கள் வந்திருக்கேன். உனக்கு ஆன்டிக்ஸை பத்தி நல்லா தெரியும்ல, அப்படி இருக்க போற நீ போய் பெட் பண்றியா அந்த இடத்துல. ஆமா, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும். சரி, இப்ப நான் உண்மையை சொல்லிடா. அது என்னன்னா இங்க சேரிட்டி ஆப்ஷன்ல நிறைய பேர் வந்திருக்காங்களே, அப்படி இருக்க போற உன்னோட பேரை சொன்னா நிச்சயமா நீயும் கொஞ்சம் ஃபேமஸ் ஆவ. இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. போயிட்டு இந்த மாதிரி செலிபிரிட்டிக்கு முன்னாடி நல்ல ஒரு ரெப்புடேஷன் உருவாக்க இது வருங்காலத்துல நல்லாவே விடுவோம். அவங்க சொல்ல ரைட்டா, ஏன்னா இங்க இருக்க எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க. அப்படி இருக்க போற அவங்க என்ன பேரை ஞாபகம் வச்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு வருங்காலத்துல அவங்க நிறைய ஹெல்ப் பண்ண வாய்ப்பு இருக்கு. இதால என்னோட நெட்ஒர்க்கையும் எக்ஸ்பேண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ மனசுல நிக்க, ஒரு நிமிஷம் நீங்க அவ்வளவு நல்லவங்களா இந்த மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ண, நான் முடிவு பண்ணிட்டேன் உன்னோட எனிமே ஆக கூடாதுன்னு. அதுக்கப்புறம் என்ன மட்டும் ஹெல்ப் பண்றேன். நம்ப முடியலையே, ஒருவேளை இந்த பொருள் ஃபேக்கா இருக்குமோ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க போல சிஸ்டமா 100% உண்மைன்னு காமிக்கிறேன். இல்லாட்டி நான் போயிட்டு ஆப்ஷன்ல போயிட்டு விற்க போற இல்ல தோட்டு போயிடுவானோ அப்படின்னு கேட்க போல நம்ம ஹீரோக்கும் 100% சக்சஸ் ஆயிடுவான்னு காமிக்கிறேன். இந்த ஆன்டிக்கும் ரியலே நான் ஆப்ஷனும் ஜெயிச்சிருவேன்னா அப்ப இருக்கு நான் கவலை பண்ணணும். இவங்க எப்படி வேணும் பிளான போட்டு நம்ம என்ன வேணும் பண்ணிட்டோம், ஆனா என் கையில சிஸ்டம் இருக்கு. அப்படி இருக்க போற நான் இவங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இது வேணும்னா சொல்லுங்க, இப்ப நான் சொன்னது எல்லாத்தையும் மறந்துடுங்க சொல்லப்போ நம்ம ஹீரோ யாரு சொன்னா இப்படி நான் நீங்க கூட்டு வேணும்னு சொல்லுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆப்ஷன்ல போய் விற்க அந்த ஸ்டேஜ்லயும் ஏறிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ திரும்பி பார்த்தா நம்ம அவங்க வில்லத்திரம கூட மொசப்புரிக்க மூஞ்ச பார்த்தா தெரியாது இவ என்ன பிளான போட்டிருக்காயான்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல நிக்க, இந்த ஆன்டிக்க விற்க போறது
பை ஹோன்னு சொல்லி நம்ம ஹீரோ கூப்பிட்றப்போ நம்ம ஹீரோ போக போறீங்க மனசுக்குள்ளேயும் நான் இதோட எண்டுக்கு வந்துட்டேன். அப்போ இருக்க போற நான் இதுக்கு மேலே எதுவும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா இந்த ஆன்டிக்கும் ரியலு இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்ஷன்லையும் சக்ஸஸ் ஆயிடுவேன். அப்படி இருக்க போற அவங்க பிளான் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கே போய் நின்று அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசில் நிற்க போறீங்க. ஹலோ என்ன பை ஹோ, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னா சொல்லாமே திறக்க போற உள்ள பார்த்தா டாய்லெட் பேப்பர் இருக்கு. இதனால இங்க பண்ண சொல்லி நம்ம ஹீரோ சாக்காவ ஏன்னா டாய்லெட் பேப்பர்னு சொல்லி அங்கிருந்து எல்லாம் சாக்காகிறாங்க. நம்ம ஹீரோ நான் அப்பயே நினைச்சேன் இந்த பொண்ணு இவ்வளவு ஈஸியெல்லாம் போக மாட்டாளேன்னு. ஆனா எப்படி இது மாறினுச்சு நான் பார்த்தேன் நல்லா கிளியராவே இந்த ஆர்டிஃபேக்ட் வந்து 100% ரியல்னு. ஒருவேளை அப்பயா இருக்கும்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓச்சு பார்த்தா அவங்க வந்து என்னோட இயரிங்ஸ் கீழே கொஞ்சம் எடுத்து தர முடியுமா சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோ குனிஞ்சிருக்க போறத அவங்க டப்பா மாட்டிருப்பாங்க. அடி பாவி இப்படி பண்ணிட்டீரி அப்படி சொல்லி நம்ம ஹீரோ அவங்க பாக்குறப்போ அவங்களும் பையோ ஆல் த பெஸ்ட் சொல்லி அவங்க கை காமிச்சிட்டு இருக்காங்க. மிஸ்டர் பையோ உங்களுக்கு டாய்லெட்டுக்கு போகணும்னு சொல்லுங்க போய் போயிருங்க. அதை விட்டு இருக்கு இந்த பாதி டாய்லெட் பேப்பர் இங்க கொண்டு வந்திருக்கீங்க. சரி நான் இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன் அவளோட இருக்கேன். இல்ல இப்படி மட்டும் கூட நான் இங்கிருந்து போனா நிச்சயமா குங்குன்னு நான் ரொம்ப கீழ்த்தனமா நினைப்பா. அப்படி இருக்க போறேன் நான் வருங்காலத்துல நாங்க எப்ப மீட் பண்ணாலும் கூட அவ என்ன ஒரு இதை சொல்லி கிண்டல எப்ப இல்லாட்டி இதை வச்சு என்ன கீழ்த்தனமா பாப்பா. அப்படி இருக்க போறேன் நான் இப்படி நடக்க விடக்கூடாது. என்ன இங்க ஏதாச்சும் பண்ணி தரணும். ஏன்ப்பா இதை பார்க்க நாங்க இங்க வந்திருக்கோம் ஒழுங்கா அவன் இறங்கி போக சொல்லப்பா அப்படின்னு சொல்ல போறேன். அங்க செக்யூரிட்டியும் சரி நீங்க ஃபர்ஸ்ட் இங்க போயிட்டு அப்படியே சீட்ல கண்டு மத்தல பாக்கலாமே சார் சொல்ல போறேன். நம்ம ஹீரோவும் இல்ல நான் இப்படி நடக்க விடக்கூடாது நான் இப்படி டிஃபிட்டை ஏற்றுக்க மாட்டேன். பைவோ உன் மூளையில ஏதாச்சும் வரும்டா. அதாவது ஆப்ஷன் வந்து ஜெயிக்கிற வாய்ப்பு 100% இருந்துச்சுல்ல. அப்பனா எனக்கு ஏதாச்சும் ஒரு வழி இருக்கணும். எனக்கு சக்சஸ் ரேட் மேல நம்பிக்கை இருக்கு. ஏன்னா போய் சொல்லுவாரு. அப்படி இருக்க போற இந்த சுச்சுவேஷன்ல இப்படி நின்றுட்டே இருக்க கூடாது. இத்தனை வருஷமா இருக்கிற என்னோட ஹெல்த் திறமையை நான் வெளியில காமிக்கலான்னு இருக்கேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட சொல்லியிருப்பேன். நம்ம ஹீரோ வந்து ஒரு ஆர்ட்னு அதை கடை எழுதக்கூடிய ஆளுன்னு. அது யார் யாருக்கா ஞாபகம் இருக்கும் அவங்கள அவரு ப்ளூ கலர் ஹார்ட்டை போட்டுருப்போங்க. பாப்பா எத்தனை பேர் தெரியுன்னு. சரி நம்ம ஏற்கனவே ஆத்துட்டு ஆரம்பிக்கலாமா. லைட் கேமரா ஆக்ஷன் சொல்லி நம்ம ஹீரோ இது உங்களோட கண்ணுக்கு வெறும் சாதாரண ஒரு டாய்லெட் பேப்பர். ஆனா இது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விலை மதிப்பே இல்லாத ஒரு கிஃப்ட். அதை கேட்டு எல்லாம் என்ன சொல்ல போறான்னு சொல்லி பாக்குறாங்க. நம்ம கொஞ்சம் இவன் என்ன பண்ண போறான்னு சொல்லி நம்ம ஹீரோ பார்க்க நம்ம ஹீரோவும் இப்ப வந்து நான் உயரமாவும் ஸ்ட்ராங்காவும் இருக்கேன். ஆனா சின்ன வயசுல நான் அழுதுகிட்டே இருப்பேன் எப்பயும். அப்படி நான் அழுகிறதுனாலே எல்லாரும் என்ன அழுகுன்னு சொல்லி கிந்த அடிப்பாங்க எல்லாம். என்னோட பர்த்டே வந்துச்சு ஒரு நாள். அன்னைக்கு வந்து என் அம்மா எனக்கு பிடிச்ச நூல் செஞ்சு தந்தாங்க. ஆனா என் அப்பா வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் தந்தாரு. அப்பா நீங்க இருக்கு எனக்கு டாய்லெட் பேப்பரை கிஃப்டா தந்திருக்கீங்க. அடுவா பைவோ எனக்கும் ஒரு மேன் வந்து அவன் கண்ணில் கண்ணீரே வரக்கூடாது. அப்படி இருக்க போற நான் உன் அப்பா உனக்கு மோட்டிவேஷன் தரக்காக நான் இது உனக்கு தரேன். நீ எனக்காச்சும் அண்டினா இதை வச்சு நீ தொடச்சிக்கலாம். ஓ அப்படியாப்பா. அப்படி என்ன தாளாட்டி சீராட்டி வளர்த்தேன். அப்பா அம்மா என்ன விட்டுட்டு போயிட்டாங்க சீக்கிரட்லயே. என்னோட ஃபேமிலிக்கு ரொம்ப புவரான ஃபேமிலி. இப்ப என்கிட்ட ரொம்பவும் அதிகமாக கடனும் அது மட்டும் இல்லாம இந்த டாய்லெட் பேப்பரும் இருக்கு. என்னோட அப்பா என்கிட்ட என்ன சொல்லுவான்னா என்னைக்குமே நீ அழுகக்கூடாதுதான். அப்ப இருக்க போற நான் இதை என்னோட வாழ்க்கையை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சும்மா இல்ல சஃபரிங் சார் மட்டும் இல்லாம ரோகம் அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. எப்பெல்லாம் என் வாழ்க்கையில கஷ்டம்லாம் வருதோ அப்பெல்லாம் நான் இதுல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு நான் அதை தொடச்சுக்குவேன். தொடச்சிட்டு என்கிட்ட நான் ஒன்னே சொல்லுவேன் முன் செல்லடா முன்னே செல்லடா உன் தைரியமே துணைன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சொல்ல அப்படி இல்லைனா ஒவ்வொரு ஸ்டெப்பா கலந்து வந்து நான் இங்க நிக்கிறேன் உங்க முன்னாடி. இந்த பாதி டாய்லெட் பேப்பர் வந்து என்னோட வாழ்க்கையில நான் பட்ட கஷ்டங்களோட ஒரு சிம்பிள்னு நீங்க சொல்லலாம். இந்த முக்கியமான நாள்ல இந்த முக்கியமான பொருளை நான் இங்க சேரிட்டி ஆப்ஷன்ல விற்கலான்னு கொண்டு வந்திருக்கேன். இது யாராச்சும் வாங்கி உதவி செய்ய ஆசைப்படுறீங்களா சொல்லி நம்ம ஹீரோ கேட்க போறாங்கன்னு எல்லாம் நம்ம ஹீரோ கூட அவங்களும் எப்படி இப்படி பச்சையா போய் சொல்றேன். ஆனா இங்க பார்த்தா யாருமே இல்ல வாங்க விருப்பப்படல போல அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கப்ப நம்ம ஹீரோவும் என்னடா எவனும் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனசு நினைக்கிறேன். தம்பி உன்னோட ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் இருக்குப்பா. அதனால நான் இது வந்து நான் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படியான்னு சொல்லி நம்ம ஹீரோ சந்தோஷமா போறேன். அங்க இந்த வரும் சரி ஆப்ஷன் முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி அவன் சொல்றாரு. நம்ம ஹீரோ எப்போ நான் கடைசியை வித்துட்டேன்டா. நல்ல என்னோட நாவல் ரைட்டிங் ஸ்கில் வந்து நல்லா இருக்கனால நான் அந்த இமிடியேட்டா மட்டும் ஒரு ஸ்டோரியை உருவாக்கிட்டேன் மட்டும் எட்டுக்கலான சுச்சுவேஷன்ல கூட இல்லாட்டி என்னோட சோலையை முடிச்சுட்டாங்க போங்கடா ஆயிருக்கும். கொங்க எந்திரிச்சு நம்ம ஹீரோ பார்க்க நீ என்னவே அசிங்கப்படுத்தலாம் நினைச்சியா. ஆனா நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்ல போய் அவங்களும் இந்தாட்டி உன லக்கு உன்னை காப்பாட்டிடுச்சு ஆனா அடுத்த தாட்டி இப்ப நடக்காடுறா அப்படின்னு சொல்ல போய் நம்ம ஹீரோவும் நல்லவா இந்தாட்டி நான் தப்பிச்சிட்டேன் இல்லாட்டி அசிங்கமா போயிருக்குங்க எல்லாத்துக்கும் முன்னாடியும். என்னோட பிளானே என்னன்னா இங்க இருக்க செலிபிரிட்டி எல்லாம் மீட் பண்றேன். ஆனா அது எல்லாத்துக்கும் மண்ணை போட்டு மூடிட்டாங்களே. நான் என்னதான் கூட ஸ்டோரி மேக் பண்றேன்ல பாஸ் ஆகிட்டாலுமே கூட இங்க இருக்க பணக்காரங்களுக்கு முன்னாடி நான் வெறுமே ஒரு கோமாளிதான். கொங்கு என்ன இங்கேயே விட்டுட்டு போயிட்டா. அப்படி இருக்கப்போ இங்க இருக்க ஒருத்தன் எனக்கு அட்டென்ஷன் கூட தர மாட்டேங்கிறீங்க. நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி பணத்தை சம்பாதிக்கணும். அப்படி உங்ககிட்ட பணம் இருந்துச்சுனாலே மரியாதையில இருந்து எல்லாமே உங்களை தேடி வரும். விச் மீன்ஸ் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படி சொல்ல ஹீரோ வந்துட்டு அப்புறம் அங்க ஹீரோ கிராஸ் பண்ணிட்டு ஒரு கார் போறேன். நம்ம ஹீரோன கார்ல பார்த்தா முயல் இருக்க என்ன முயல் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கா. இவரே என்னோட டாய்லெட் பேப்பர் வாங்கினாரு. அவர் என்ன முயல் பண்ணிட்டு இருக்காரு
இருக்காரு. நம்ம ஹீரோ மனசு நினைக்கிறோட இந்த எபிசோடுக்கு ஏன் போட்டலாம். அடுத்த எபிசோட நம்ம ஹீரோ சிஸ்டம் எந்த அளவுக்கு அப்டேட் இருக்குன்னு சொல்லி காமிப்பாங்க. அதனால அதையும் மறக்காம ஸ்கிப் பண்ண பார்த்துக்கோங்க. சரி, நம்ம டேரக்ட் எபிசோடுக்கு என்ன போட்டலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சா மறக்காம கவுண்ட் பண்ணி போயிருங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க. அப்புறம் உங்களுக்கு அடுத்த வீடியோ போடுற மோட்டிவேஷனாகவே இருக்கும். அதோட நீங்க லைக் அண்ட் சர்க்கோ பண்ண தேவையில்ல, வீடியோ ஸ்கிப் பண்ண மட்டுமே பாருங்க. அதை கூட வியூவர்ஸ் மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணா நினைக்கிறேன். சரி, நம்ம இப்போ டேரக்ட் எபிசோட் என்ன போடலாம். நாங்கள் வியாச் நீ பார்த்துட்டு வியாச் பாய். சீட்டுக்கு பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.